சாப்டர் 2 வேர்ட்ஸ் 12 எல்லாரும் சேர்ந்து வாசிச்சு இதில் என்ன தெரியுமா, ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கதரிசனம் 6ஆம் இடத்துல ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. இங்கே வந்திருக்க எல்லாரும் மோர் ப்ரெஷியஸ் பீப்பிள், சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். இந்த குருவி தனியாக பாடிக்கிட்டு இருக்குதுன்னு கவலைப்பட தேவன் சொல்றார், நீ குடும்பமாக சேர்ந்து பாடுறதுக்கு கர்த்தர் நாட்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்க்கதரிசன வார்த்தையை படிக்க பார்க்கலாம். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்திலே கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளையே, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, தடுமாறி விழுந்த காலங்கள் உண்டு, நடனம் பண்ணுகிற காலங்கள் உண்டு, இருக்கிறதெல்லாம் இழந்து போன காலங்கள் உண்டு, இழந்ததெல்லாம் சேர்க்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்கிற ஒரு காலங்கள் இருக்கிறது, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழித்ததை தைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அழுகிற அந்த அழுகையை தேவன் பார்த்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையோடு நோக்கி வருகிறது. இந்த குருவி பாடப்போகிற ஒரு காலம் வரப்போகிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் காடுகளில் ஒரு விதமான குருவி உண்டு. அந்த குருவி இரவு நேரங்களில் ஒரு மரத்தில் போய் பழங்களை தேடிட்டு போய் வைக்கும். இந்த பழம் தேடி போகிற மரத்தில் நிறைய முட்கள் இருக்குமா. இரவு நேரமானபடினால குருவிக்கு கண்கள் அவ்வளவு வெளிச்சம் இல்லாததுனால பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த முட்கள் அந்த குருவியினுடைய உடலில் அங்கங்கே குத்தி கிழிச்சிருது. ஆனால் பசியினால் அந்த கிழிக்கிற கஷ்டம் அதுக்கு தெரியாது. பழங்களெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பசி தீர்ந்த பிறகுதான் அதுக்கு தெரியும், தான் உடலெல்லாம் வலிக்குது, கீறி இருக்குது, சோறு. அதுக்கு பிறகு அது என்ன செய்யுமா, அந்த மரத்தில் உட்காந்து அழுவான், இறைவா நான் பசிக்காக வேலை செய்கிறேன், ஆனால் அந்த வேலையை என்னால் செய்ய முடியல, நான் செய்கிற வேலையில் ரொம்ப கஷ்டப்படுறது, சோர்ந்து போகிறேன், என்னை ஏன் நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்கன்னு அழுவோம். அது அழுகிற குரல் அவ்வளோ ஒரு இனிமையான ஓசை. அந்த ஆதிவாசி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த குருவி அழுகிற ஓசையை கேட்டு இனிமையான பாடல் நினச்சி அந்த உழைத்து களைத்து வந்திருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு இந்த குருவி அழுதுன்னு தெரியாது, இதனுடைய அழுகடா அவங்களுக்கு ஒரு இனிமையான யோசனையாக கேட்கும். அவங்க களைச்சி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய களைப்பை மாற்றி இந்த அழுகுரலை கேட்டு இவங்க நினச்சிப்பாங்க பாடுற சத்தம்னு சொல்லி. இவங்க எல்லாரும் தங்களுடைய களைப்பை மறைந்து தூங்குவார்களாம் ஆதிவாசி மக்கள்லாம். ஒரு நாள் இந்த குருவிகிட்ட ஆண்டவர் சொன்னாரா, நீ மற்றவங்களுடைய விலகினத்தை சுமக்கும்படிதான் உன் உடலை எத்தனையோ நேரங்களில் நான் காயங்களை கொடுத்தேன், நீ அழுகிற இந்த அழுகை தான் இந்த உலகத்துக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அப்போ குருவி சொல்லிச்சா, பரவாயில்ல ஆண்டவரே, என்னோட அழுகையை கூட இந்த நாளில் நீ ஆசீர்வாதமாக மாற்றினீங்கன்னா நான் உமக்காக அழுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், உமக்காக அழுகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் அழுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருக்கிற அநேக குருவிகள் உங்கள் வீட்டுக்காக நீங்கள் உழைச்சி களைச்சி தனிமையில் வீட்டில் உட்காந்து உங்கள் பெட்டில் தூக்கம் வராமல் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறத கற்று பார்த்துருக்குறேன். மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ நம்ம எதிர்காலம் உழைச்சி களைச்சி நமக்கு எப்படி இருக்குமோ, எல்லாருடைய எதிர்காலத்தை யோசிச்சு நம்முடைய காலங்கள் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்குற. நீ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, உனக்கு வயசு 32 ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் ஆகலையே. இந்த குருவிகளை பார்த்து சொல்றாரு, நீ அழுகிற அழுகை இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக நான் மாற்றி கொடுப்பேன், நீ பாடுகிற காலங்களை நான் உனக்கு கொடுப்பேன், நீ பாடுகிற காலங்கள் அவனுக்கு கொடுப்போமா, நீ பாடுற காலத்தில் அவனுக்கு கொடுப்பேன்.
தேசத்திலே காட்டு புறாவின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பயப்படாத. மனாந்திரமார்கள் உன் வாழ்க்கையில கற்றிருந்த நாளில் நீ ஆராதிக்கும் பொழுது ஆங்காங்கே தெய்வீக ஒரு பிரசனை இறங்கி வந்து மனாந்திரத்தில் புல் பூண்டை முளைக்க வைக்கிற தெய்வம் உன் வாழ்க்கையில சில பூக்களை முளைய வைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில சில பூக்களை முளைய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல கரங்களை தட்டி கட்டுற நல்ல கதை சுதிச்சுக்கிறாங்க. நன்றி. தேவன் நல்ல கட்டு குதிச்சு கட்டுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள். கட்டுடைய பிள்ளைகள், இந்த குருவிகள் பாடும் காலம் வந்தது. இந்த குருவிகள் பாடும் காலம் வந்தது. திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூக்குநாங்குருவி கூடு கட்டும். அது கூடு கட்டுறதுன்னா கூடி வரப்போகிறது என்று பொருள். குருவிகள் எப்பொழுது கூடு கட்டும்? அது தன்னுடைய துணையை தேடுறதுக்கு முன்னாடி கூடு கட்டுமா. மனுஷன் பாரு, மாமனார் கூடு கட்டி கொடுப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. யாராவது இவங்க செய்வாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உன்னை அழைத்த தேவன் அந்த மாமனார் ஆசீர்வதிக்கிறதை விட 2 மடங்கு பெரிய பரிவாரத்தோடு ஆசீர்வதிக்கிறார். நல்ல மாமனார் கிடைச்சா ரொம்ப பாக்கியவான்கள். அதுக்காக நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். நல்ல மாமியார் கிடைச்சா, அதாவது முட்டாள் மனைவியை தேர்ந்தெடுக்கிறான், புத்திசாலி மாமியாரை தேர்ந்தெடுக்கிறான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மாமனார் மாமியார் கொடுத்தா சரி. ஆனா யாக்கோபு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைய அவன் வெறுக்கையோடு போனான். யாக்கோட மாமனார் எத்தனையோ ஏமாத்தினான். ஆனால் அவன் சோர்ந்து போகல. அவன் திரும்பி போகும் பொழுது திரளான 2 பரிவாரங்கள். இந்த தடவை நீங்க வெக்கேஷன் போகும்பொழுது 2 பெரிய பெட்டி நிறைய கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு போய் இறங்கி பாருங்க. இது வந்து ஒரு சல்லா தெரியல. இது கை தட்டுறது வந்து இது ஒரு அரசியல் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி தட்டினா அந்த தட்டுறது தனி இல்லை. கையில் இருக்கிற கட்சிப்பு பேனாவெல்லாம் கீழே வச்சுட்டு கையில் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு கையை ஒழுங்காக தட்ட எடுத்துக்கணும். நல்லா தட்டுப்பாங்க. சின்ன பிள்ளை தனமா இருக்குது பாருங்க. இப்படியா பண்ணிட்டு இருக்காது. இப்படி 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 வடை தட்டுற மாதிரி தட்டுற. நீ இப்படி தட்டக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுதுன்னா கை தட்டுறது ஒரு ஆராதனையா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சோத்திரம். அது ஒரு வசனமா தெரிஞ்சது. அதுவும் தெரியாது போல நினைச்சிட்டு இருக்கு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, செய்யுங்க. இப்ப வண்டி பிரேக் பிடிச்சா நிற்கணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆமா சரி முடிச்சா. இப்ப அடுத்து என்ன சொன்னீங்க? இப்ப நான் பார்க்க போற ஒவ்வொருத்தங்களும் உன் கை தட்டு தேவனுக்கு முன்பு ஒரு ஆராதனையாக போய் சேர வேண்டும், துதியாய் போய் சேர வேண்டும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு மனுஷனை புகழ்றதுக்காக இல்லை. என் தேவன் எனக்கு நன்மை செய்தார், அதனாலே நான் அவருக்கு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ எல்லா பேரோசி உள்ள கைத்தாளர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும், தெய்வீக வல்லமை இறங்கி வரட்டும், தெய்வீக கரம் இறங்கி வரட்டும், தெய்வீக கரம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. குருவிகள் பாடும் காலம் வந்தது. இது தீர்க்கதரிசன வார்த்தை. இது சீயோன் சபையில எப்ப கூப்பிட்டாலும் இதுல இருந்து தான் தொடங்கும். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் பலிக்க பண்ணுவாராக. ஆமென். இந்த மாதிரி கன்வென்ஷன்ல என்ன விசேஷம் அப்படின்னா பாட்டு தான் விசேஷம். பாஸ்டர் கற்றுக் கொடுத்த 3 பாட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமான பாட்டு. இப்போ ஒரு சின்ன பாட்டு. ஏன்னா குருவிகள் என்ன செய்யணும்? இது என்ன காலம்? அழுகிற காலம் அல்ல, ஊரை குட்டி ஒப்பாரி வைக்கிற காலம் அல்ல. ஏசோக அப்படி கரையை கேளு தாய் குலமே அங்கே எஸ்எம்எஸ் அனுப்புற காலம் இல்லை. இது என்ன ராஜா, என்னடா தம்பியாச்சு எனக்கு கம்பிக்கு எல்லாம் போயிருக்கு. வருங்கால பாஸ்டர் இந்த சபைக்கு கரங்கள் கேட்டு கத்துற சோதனை. அவனுக்கு மட்டும் எதை சொன்னாலும் சீக்கிரமா புரியும். ஜபாக்கர் நல்லா ஜெயிச்சிருக்காரு நினைக்கிறேன். நான் பாடகர் இல்லை, ஒரு நிமிஷம்
நான் சும்மா பாடி காட்டிடுறேன். இந்த குருவிகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லா குருவிகள்லாம் சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடக்கிறவன். அதுக்கு அடுத்தது என்ன? வசனம் தெரியல. நீங்க வளரு. துக்கமாக இருந்தா வயிற்று பசிச்சா பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு கேட்குறேன். ஐயோ கொஞ்சம் வசந்தா போகுது, பைபிளை மாற்றிடுவாங்க. எடு வசனத்தை எடு, வசனத்தை எடு. அதுவன் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். பைபிளை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவனம், யாரும் பார்த்திபன் பக்கம் போயிடாதீங்க. டக்குனு பைபிள் பார்த்து படக்குன்னு பைபிளை கொடுத்துருவார் போடுறது. பைபிள் கையில இருக்காது. பார்த்திபன் பார்த்திபன் பிளஸிங் பார்த்திபன். நீங்க படிக்க பார்த்திபன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால், இந்த குருவிகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்திருக்காரா இல்லையா? மகிழ்ச்சியாக இல்லையா? தீர்க்கதரிசன வார்த்தை எத்தனை பேர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த குருவி அழுக போதும், இனி பாடணும். கண்ணீர் விட்டது போதும், துக்கப்பட்டது போதும். 2 பரிவாரங்களோடு புறப்படுவார்கள். கீழ்காற்றை அனுப்பி தர்ஷீஷின் கப்பல்களை தேவன் உடைக்கிறார். உனக்கு விரோதமாக இனி சத்துருக்கள் எழும்பும்போது நீ கம்முன்னு இருக்கணும். உன் வாயை திறந்த நீ உடைஞ்சிருவ. இனி உன் வாழ்க்கையில நீ வாயை திறக்கப்படு. ஜிப்பு அங்கதான் போடுறது. ஏற்கனவே சொல்லிருக்கல, கீழே போடாத மேலே போடு. ஜிப்பு அங்கே சரியா போடுது. நீ உனக்கு வாயை திறந்தினா நம்ம ஆட்கள் நல்லா இருக்கு. இந்தியாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். 2 காலத்தை வாயை திறப்போம். ஒன்று சாப்பாட்டுக்கு, இன்னொன்று சண்டை போடுறது. சாப்பாடு தான் வாயை விரிவாய்க்கிறேன். அப்படி ஒரு கேஎஃப்சி உள்ள போகும். சண்டை போடுறப்ப பார்க்கணுமே, அத்தாடி இந்த பூனையும் பால் குடிக்குமா, குண்டான முடிக்கிடும். நம்ம எல்லாம் முழு பூசணிக்காக சோறு இல்லாம மறைச்சிருவோம். சோத்துல மறைச்சது அந்த காலையா, லேப்டாப் உலகம் இது. அப்படியே சோறே இருக்காது. பூசணிக்காவா அப்படின்னு என்னங்க நம்மள கேட்பான். இந்த மாதிரி வேலை வச்சுக்கூடாது. அல்லேலூயா. கவனி கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கமா இல்லையா? பிசாசு கிரிகளை கர்த்தர் அழிச்சிருக்காரா இல்லையா? தேவகுமாரன் எழுந்திருக்காரா இல்லையா? உங்க துதியின் மத்தியில் தேவன் வாசம் பண்றாரா இல்லையா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? இப்போ ஒரு பாட்டு பாடணுமா வேண்டாமா? பாருங்க, நான் பிரதர் சொன்ன பார்த்திபன் பண்ண வசனத்துக்காக பார்த்திபன் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்போமா? ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லுங்க. அப்பதான் அவர் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு டிக்கெட் போட்டு கூட்டு போவார். La 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 la. என்ன சொல்லுவேன், ஒரு 2 பேரும் நான் இந்தியா கொண்டு போகணும். உங்களுக்கு வந்து எங்கள் சபையில் உட்கார வச்சு 2 நாளைக்கு ட்ரெயினிங் கொடுத்தா சரியா வருவீங்க. இருக்கணும், நான் பாடிக்கிறேன். எனக்கே பாடு தெரியாது. எங்கள் சர்ச்சில் எனக்கு வாயை திறக்க விடாதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் முறைக்கிற முறையில் பாட்டே வருது. இங்கே அவ இல்லாத சந்தோஷத்தில் பாடிக்கிட்டாங்க. இங்கேயும் ஆனால் என் பாட்டு கிடைக்கிறதுல இருக்குங்க. La 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 la. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு. தெரியுமா? எல்லாம் சமத்துனா இருக்குங்க. எங்கே படிச்சுக்கிறீங்களா? 2 வண்டி அனுப்புங்களே. சாதுல 3000 பேர் இருக்கிறாங்களா? எல்லா நர்ஸும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒண்ணு கூட விடக்கூடாது. ஹல்லேலூயா. குட். நல்லா அழகா பாடுறீங்க. என் பாட கெடுத்துறாதீங்க. மறுபடியும் எடுத்து நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார், நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார். தண்ணீரை நீ கடப்பாய், நெருப்பிலே நீ நடப்பாய், தீங்கொன்றும் அணுகாது, தீங்கொன்றும் அணுகாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளின் பாத்திரர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சந்தோஷமான பாடுதானே? இப்போ தபேலாவுக்கு வந்திருக்கேன், இல்லை மிருதங்கத்துக்கு வந்திருக்கேன். சவுண்டு கம்மி பண்ணிக்கிங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து கேளா. டைம் ஆகிடுச்சு. மணி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ கரியா நல்ல திருப்தியாக தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை நம்ம எத்தனை மணிக்கு தொடங்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். 11:15 தொடங்கணும். 3/4 மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை அப்படியே உருக்கி ஒன்னா ஒரே சரீரமாக மாற்றிருக்கிறேன், ஒரே ஆவியாக மாற்றிருக்கிறேன். எல்லாருடைய ஆவியுடைய கண்ட்ரோல பரிசுத்த ஆவியோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 6ஆவது நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நல்லா இந்த கிருபையை நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த அபிஷேகத்தை மட்டும் நான் தந்துட்டு போகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். அழைப்பு இருக்குல்ல, பயிற்சி இல்லாமல் ஏன் ஊழியம் செய்றீங்க? பயிற்சி இல்லாமல் ஊழியம் செய்கிறப்ப அவன் ஓடுறான். பயிற்சி வேணும், பயிற்சி வேணும். அதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். முதிர்ச்சி எனக்கெல்லாம் கூட உங்களை கூட உட்காந்து நானும் கேள்வி அடிச்சுக்கிட்டு ஆசை தான். முடியாது, எனக்கு வந்து தவிர நிறுத்திட்டாருங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முதிர்ச்சி எனக்குள்ள வேண்டும், அதுக்கேற்ற பயிற்சி உங்களுக்கு வேண்டும். ஸோ ஒவ்வொரு வாரம் நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் வாலிப சகோதரர்கள்லாம் நீங்கள் வந்து நல்ல முறையான பயிற்சி எடுத்துக்கோங்க. எந்த மனிதனும் கூட்டங்களை முன்னுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே ஒரு நாள் கொடுத்து முன்னுக்கிட்டு தேவன் கொடுக்கிற தாளந்துகளை மண்ணில் நம்மளால புதைச்சி வைக்க முடியாது. நான் சொல்ற சத்தியம் வேற. உங்கள்கிட்ட டேலண்ட் தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, அது வேற. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருப்பாரானால் அதை புதைத்து வைக்கவோ அழிக்கவோ யாராலும் கூடாது. ஹல்லேலூயா. ஆமா. லா 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 லா. எல்லா குருவி பாடணும். லா 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 லா. கேக்குது? லா 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 லா. பாருங்க. லா 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 லா. அப்படியே கொண்டு போய் தூக்கி பாதியில் விட்டுருக்கோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லா 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 லா. குருவிகள்லாம் பாடுதுங்கள, என்ன அழக குருவிகளா. ஹல்லேலூயா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடு. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளை பார்க்கிறேன் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. துதிகளை பார்க்கிறேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உண்மையிலேயே உங்களுக்கு இன்னையிலிருந்து ஒரு அழகான பாடுகிற காலத்தை கற்றுக் கொடுக்க போறேன். நீ ஏன் நிறுத்தினாலும் முடியாது. நீதிமான் பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. எந்த பாட்டாக இருந்தாலும் வசனத்தின்படி இருக்கணும். ராகத்துக்கு, அழகுக்கு, இசைக்கு, தாளத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பழைய பாட்டு. சிபிஎம்லாம் இதெல்லாம் அடித்து பாடினாங்கன்னா கும்முன்னு ஆண்டு வந்து நிற்பார்ல. இது என்ன வசனம்? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ போகும் பாதையில் நான் உன்னோடு வருவேன். இதெல்லாம் வசனம். ஹல்லேலூயா. ஆதிம படிச்ச வசனம் என்ன? ஒருவர் சந்தோஷமா இருந்தால் துன்பமே ஆனால் அப்ப அதேதான் பாட்டு. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல தொடங்கி இது வரைக்கும் வந்துடுவோம். வந்துட்டு அப்புறம் சரணத்துக்கு போகலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். லா 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 சூழமங்கல சகோதரிகளை சந்தோஷமான சங்கீதம் பாடு, சந்தோஷமான சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya துதிகளை பாத்திர ஹalleluya ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் தண்ணீரை நீ கடப்பார் நெருப்பிலே நீ நடப்பார் தீங்கொன்று வாழுதாரே தீங்கொன்று வாழுதாரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளை பாத்திர ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya துதிகளை பாத்திர ஹalleluya ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா எந்த போலீஸ் கிட்ட வர முடியாது பயப்படாம பாடு ஹalleluya சோ இதுதான் வல்லமை இந்த மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்கு கூடும் பொழுது மெய்யாகவே சொல்றேன் நம்மளை எந்த சக்தி எதிர்க்க முடியாது நிறைய நேரத்தில் அவன் அதை சொன்னான் இவன் இதை சொன்னான் நம்ம ஏந்திரி சொல்ல போகிறோம் மனுஷ ஆவியை மேற்கொள்றதுக்கு இந்த மனுஷ ஆவியில் முடியாது சரியா மனுஷ ஆவியால மேற்கொள்ள இன்னொரு மனுஷ ஆவியால முடியாது அப்போ நம்மளை பற்றி ஏதாச்சும் கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படிலாம் நம்ம யோசிச்சு ஏன் கலந்து போகிறோம்னா நம்மளால இன்னொரு மனுஷனுடைய ஆவியை மேற்கொள்ளும் அவன் சொன்ன உடனே நம்ம சுருக்குன்னு ஆகிடுவோம் அவன் சொன்ன உடனே நீ சிரிக்கணுமாண்டா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கணும் உனக்குள்ள தேவ ஆவி இருக்கணும் உனக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதமும் அந்த மகிமை இருந்தானா கல 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 கலன்னு சிரிப்படி அல்லேலூயா அப்படிதான் சிரிச்சாரு பேய் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி நேரடியும் கண்ட மாதிரி சிரிக்கும் அந்த மாதிரிலாம் சிரிக்கக்கூடாது சரியா சிரிக்கணும் அல்லேலூயா அதெல்லாம் தெரியுதா சாப்பிடுங்க நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் திரும்ப பாரு நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் தண்ணீரை நீ கடப்பார் நெருப்பிலே நீ நடப்பார் தண்ணீரை நீ கடப்பார் நெருப்பிலே நீ நடப்பார் தீங்கொன்று வாழுதாரே தீங்கொன்று வாழுதாரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya துதிகளை பாத்திர ஹalleluya ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya உண்மையிலே குருவிகள் பாடிக்கொண்டிருக்கிறது காலையெல்லாம் மறந்து சூப்பர் நர்ஸ் இப்போ மட்டும் உன்னை பார்த்துருக்கணும் அது ஏன் பாசம் இந்த நேரத்தில் ஞாபகம் எல்லாம் மறந்துட்டாலும் இங்கே வந்து உட்காந்து ஏன் பாசம் திரும்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க இல்லை எதுக்கு தெரியுமா ஞாபகப்படுத்துறேன் நாளைக்கு போய் பாடுற பாரு அதோட பாட்டு இது எங்க அந்த மாதிரி இல்லை இனிமே என் வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் என் தேவன் அனுமதிக்க மாட்டேன் என் தேவன் என்னோடு வருகிறார் நான் மனுஷ ஆவியை மேற்கொள்ளுவேன் யாரும் எதுவும் சொன்னா மூக்கு சுகம் பண்ண மாட்டேன் அப்படியே சொல்ல மாட்டேங்க ஸோ மனுஷ ஆவியை மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தால் தான் சும்மா நோய் நோயின்னு இருக்குன்னு வச்சுக்கோ உனக்கு பரிசுத்த ஆவி இல்லைன்னு அர்த்தம் உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கும்போது நல்ல உற்சாகத்தோடு கூட நம்ம எப்பவுமே காணப்படும் அவன் ஒரு தடவை பாடி முடிச்சு செய்திக்கு போலாமா டைம் ஆச்சு உங்களுக்கு ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கலான்னு இருக்கு எதை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க திருப்தியா இருக்கிறீங்களா ஜோஷுவா நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஜோஷுவா அவன் நல்ல அழகா நல்ல அருமையா வாசிக்கிறீங்க சூப்பர் காட்டுங்க ஆனா குமாரண்ண உங்க வல்லமை என்னன்னு தெரியிட்டு ஜனங்களுக்கு பாப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணா ரெண்டு பேரோட நம்ம போட்டி பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya துதிகளை பாத்திர ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya துதிகளை பாத்திர ஹalleluya ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவார் நிர்மூலமாகாமல் கிருபையாய் காப்பார் தண்ணீரை நீ கடப்பார் நெருப்பு
அணுகாதே, தீங்கொன்று அணுகாதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, துதிகளை காத்திரு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, துதிகளை காத்திரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. லா 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 எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். திருப்பி பாடி நேர்களா, இதில் இன்னொரு சரணம் இருக்குது, அது 2வது 6வது பார்த்துக்கலாம். திருவந்தெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். 2வது சரணத்துக்கு எபிரேயர் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? சரி, யார் வாசிக்க போகிறது? தெளிவாக யாராச்சும் ஒரு வாசிக்க. எபிரேயரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியருமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவருடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. ஆராதனைகளை ஆண்டவர் நம்ம மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மேகஸ்தம்பமும் கிறிஸ்துவ தேவ மகிமையில நான் நிற்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு தேவ மகிமை உள்ள வந்து நம்ம எல்லாரும் மூடி இருக்குது. இந்த தெய்வ மகிமை இருக்கிற நேரத்தில் அருமையான சகோதர ஆசிரியர் அவர்களும் அவருடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு ஒருபடி அன்பாக கேட்குது. சியோன் சபையில் முதல் குழந்தை பிரதிஷ்டை. ஸோ இதுக்கு பிறகு நிறைய குழந்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஸோ அந்த குழந்தை பிரதிஷ்டையை நம்ம இந்த நேரத்தில் நம்ம நடத்த போகிறோம். எனவே குழந்தை பிரதிஷ்டை இருக்குது. அதுக்கு பிறகு இன்னொரு முருகேஷ் அவர்களுக்கு பேர் இதில் எடுத்து வெளியே போடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திருச்சபையில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை. ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்காக தரப்படுகிற ஒரு சடங்கு. பழைய ஏற்பாட்டில் 700க்கும் மேற்பட்ட சடங்குகள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் 2 சடங்கு மாத்திரம் உண்டு. சடங்கு என்று சொன்னால் சம்பிரதாயம் என்றும் பொருள். ஒன்று திருமுழுக்கு என்கிற ஞானஸ்தானம், 2வது திருவிருந்து என்கிற ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. அப்படியானால் இந்த சிறு பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? வேதம் சொல்கிறது, சிமியோன் பிள்ளைகளை கையிலே வாங்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணினான். வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த அன்பு தம்பதியினருக்கு தேவன் குழந்தையை தந்திருக்கிறார். அந்த குழந்தையை அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றோம் என்பதை இப்பொழுது சபைக்கு அறிவிக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு கர்த்தர் தந்த குழந்தை. நாங்கள் ஒரு கருவிகளாக இருக்கலாம், கணவனும் மனைவியும் ஒரு குழந்தை வருவதற்கு காரணங்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க
இதனுடைய அடிப்படை சக்தி இந்த குழந்தைக்கு ஜீவனை தந்து சுகத்தை கொடுத்து தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர வைப்பது தேவன் என்பதை விசுவாசித்து திருச்சபையிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்காததுக்கு காரணம், ஞானஸ்தானம் என்பது பெரியவர்களாய் வளர்ந்து பாவ மன்னிப்புக்காக தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிற ஒரு சடங்கு. இந்த குழந்தையை நாம் இப்போ என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை பண்ணுகிறோம். பிரதிஷ்டை என்றால் என்ன? சான்டிஃபிகேஷன். அப்படியான சான்டிஃபிகேஷன் என்ற பொருள் என்ன? இந்த குழந்தை கர்த்தருக்காக மாத்திரம், உலகத்துக்காக இனி அல்ல. We are the guardians. அதாவது நாங்கள் வளர்ப்பார்கள். நாங்கள் தான் பெற்றோம். ஆனால் இந்த குழந்தைக்கு இன்னையிலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து சம்பளம் வரப்போகிறது. மோசே சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்து நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்று பார்வோன் குமாரத்தை சொன்னது போல அவள் இந்த இடத்துக்கு நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த குழந்தைக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மாதம் மாதம் அந்த பிள்ளைக்கு வேண்டிய பண உதவிகளையும் பரலோகத்தின் தேவன் கொடுப்பாரா. இவன் வளர்ந்து பெரிய ஆளாய் வரும் பொழுது அவன் இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலைக்கு எப்படி காணப்பட்டானோ அதே போல இந்த ஜோஷுவா, இந்த சிறு பிள்ளை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அநேகருக்கு நூல் போட்டு பங்கிட்டு கொடுப்பார். இந்த குழந்தையை நாம் சமையலவே கையில வாங்கி நான் ஸ்தோத்திரம் செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம் செய்து ஊழியக்காரன் கர்த்தருடைய நாமத்திலே பலிபீடத்திலே நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வலது கையை, இந்த பிள்ளைக்கு நேரம் ஐப்பை இல்லை, நான் ஜெபம் பண்ணும்போது இந்த பிள்ளையை நீர் நீட்டி நான் மட்டும் பிரதிஷ்டை பண்ண பத்தாது. இங்கே நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த குழந்தையை அவர்கள் கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு குழந்தையை வளர்ப்பது ரொம்ப கடினம். அது இந்த காலத்தில், அந்த காலத்துலலாம் 7 மரக்கா 8 மரக்கா அப்படின்னா 13 12 பேர்த்தாங்க. இப்போல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இத்தனைக்கு நிறைய வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இருந்து கூட சிலர் ஒரு பிள்ளையே போதுங்கிறான். ஏன்னா முடியலப்பா. ஸோ குழந்தைகளை பெக்கிறது பிரச்சனை இல்லை, அதை வளர்க்கணும். பக்தியிலே வளர்க்க வேண்டும், பரிசுத்தத்திலே வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளை பாசத்திலே வளர்க்க வேண்டும், அன்புள்ள உணர்வுகளை ஊட்டி வளர்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எஜுகேஷன். ஸோ தேவன் இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தருவாராக. எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நான் ஒரு சில காரியங்களை கேட்க இருக்கிறேன். சகோதரனே, இந்த குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்தாரா? இந்த குழந்தையை நீங்கள் கர்த்தருக்காக வளர்ப்பீர்களா? ஏன்னா அம்மா தான் வளர்க்குறாங்க, அப்பா வேலைக்கு போகிறார்கள். ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து தான் வளர்க்குறீங்க. அதனால் குழந்தையை வளர்க்குறதுல தாய்க்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அம்மாவாகிய ஐக்கினியார், பாட்டியாகிய லோவிசால். அப்போ இவருடைய பாட்டி, இவங்க அம்மா, அந்த 2 பேருடைய விசுவாசமும் இந்த இளம் தீமை துறைக்குள்ள கற்றுக் கொடுப்பாராக. பெண்கள் மூலமாக பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் வருகிறது, ஃபெய்த். ஸோ இந்த குழந்தைக்கு பாட்டியாகிய லோவிசால், அம்மாவாகிய ஐக்கினியாலிருந்து ஒரு தீமத்திற்குள்ள விசுவாசம் வந்தது போல இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு நீங்கள் தேவனை பற்றிய விசுவாசத்தின் காரியங்களை சொல்லி தருவீர்களா? தருவோம். ஆசிரியர் குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நான் உலகத்தில் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே இதயத்துக்கு இதமான ஒரு அன்பான குடும்பம். அல்லேலூயா. அவங்க காட்டின அன்பு தான் நான் 1 மாதத்தில் பார்க்க 2 மாதம் தாங்க வச்சிருக்கேன். சரி, இப்பொழுது இந்த குழந்தையை நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு ஆஸ்வதிக்க போகிறேன். சபையின் சட்டத்திட்டங்களுக்கும் வேதத்தின் பிரமாணங்களுக்கும் ஆசாரியருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த பிள்ளையை கீழ்ப்படியும்படி நடத்துவீர்களா? நடத்துவோம். நீங்கள் சொன்ன சாட்சியின் அடிப்படையிலும் நீங்கள் சொன்ன அறிக்கையின் அடிப்படையிலும் கூடி வந்த பிரசுத்தவான்களுக்கு பரலோகம் திறந்திருக்க நான் இந்த குழந்தைக்கு பிரதிஷ்டை செய்ய தீர்மானிக்கிறேன். நீங்களாம் என்ன செய்யணும்? கையை இந்த குழந்தைக்கு நான் நீட்டி கண்களை மூடணும். கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்களை மூடி இந்த குழந்தை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்படும் போது இவன் பெரிய ஒரு ஆளாய் ஆசீர்வாதமாய் வந்து சேர வேண்டும். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தினமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலே ஊழியக்காரன் இந்த பிள்ளையை கரத்திலே ஏந்தி பலிபீடத்திலே வைத்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குழந்தையுடைய ஆவி, ஆத்மா, சரீரம்
இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கேட்டிருக்கிறேன். இந்த நாள் தொடங்கி இந்த பிள்ளை ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையாய் வளர்ந்துட்டான். நல்ல குழந்தைக்கு அருமையான படிப்பை தாருமையா, பக்தியை தாருமையா, பாசத்தை தாருமையா, பண்பு நலன்களை தாருமையா, தெய்வ ஆரோக்கியத்தை தாருமாண்டவர். குழந்தை நல்லா சாப்பிட்டு நல்ல போஷாக்காய் வளர்ந்து கட்ட உதவி செய்கிறார். இந்த பிள்ளையை குறித்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் அனைத்தும் அப்படியே படிக்கட்டும் ஆண்டவரே. இவன் தாய் தகப்பனுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஒரு சாட்சியாய், தேசத்துக்கு நூல் போட்டு பங்கிடுகிறவனாய் உடைய மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த குழந்தையை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் கரங்களை தட்டி கட்ட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த குழந்தை சரியா தூங்குறதே இல்லைன்னு அம்மா கவலை. இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா பாருங்க. ஜோஷுவா வந்து எல்லாருக்கும் குழந்தை மாதிரி. அவன் சும்மா கொஞ்சம் அடிங்க, கையில காணிக்க ஒருத்தர் கொஞ்சம். தேவர்களை ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் இந்த குடும்பத்துக்கு சேர்த்து ஜெபிச்சிடலாம். முக்காடு போடாமா? முக்காடு. நிச்சயிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ஆசீர்வாதமான குடும்பம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட, சபைக்கு ஆசீர்வாதமாய், சத்தியத்துக்கு ஆதாரமாய், அன்றுவரே தேவனுக்கு மகிமையாய் இந்த குடும்பம் வளர்ந்து வரட்டும். ஐயா, கொர்நேலியுடைய குடும்பத்தில் அவன் ஜபங்களையும் தான தர்மங்களையும் கேட்ட தேவன், இந்த பிள்ளைடைய தான தர்மங்களையும் ஜபங்களையும் பரலோகத்தின் தேவன் கேட்டு நல்கிறாங்க. குடும்ப தலைவனை ஆசீர்வதிக்கிறேன், குடும்ப தலைவியை ஆசீர்வதிக்கிறேன், அன்பு மகன் ராணியாவை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைக்கும் கட்ட நல்ல பெரிய விசேஷித்த வளர்ச்சியை சாதமாண்டவர். 2 ஒளிவு மர கன்றுகளை கொடுத்திருக்கிறேன். இந்த குடும்பம் ஒளிவு மர கன்றுகளோடு செல்வ செழிப்பாய் இருக்கட்டும். ஐயா, ஊழியக்காரனை அன்பாய் உபசரித்தது பிள்ளைகளுக்கு என் பரலோகம் எப்போது திறந்திருக்கு. என் இதயம் கசித்து ஜெபிக்கிறாயா. எனக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஆண்டவர் இந்த குடும்பத்தின் மேல் வந்து பழிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லா காரணத்திற்காக குழந்தை காணிக்க கொடுக்கிறா. எல்லா காரணத்துக்கும் ஸ்தோத்திரம். போட்டோ எடுத்துட்டீங்களா? யாரு? முருகன். நம்ம முருகேஷ். அவருக்கு வந்து இந்த நல்ல ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, அவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் வந்து விக்கிரகத்தின் பேர் வேண்டாம்னு யோசிக்கிறார். அந்நிய தெய்வத்துடைய பேரை வாங்கினாலும் ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு கத்திர வார்த்தை தராரியா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பினகாஸ் வந்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன பண்ண தெரியுமா? நம்ம கடையில் கபாப் போடுவாங்க தெரியுமா? கபாப் பார்த்துருக்கீங்களா? என்னது கபாப்? கபாப் தானே? கரெக்டாக அதெல்லாம் பார்த்துருவீங்க. இந்த கடையில் கபாப் போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவன் வந்து பினகாசு இறங்கி கபாப் போடுற மாதிரி ஒரே ஈட்டில் ஐயா இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்தான். ஸோ அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதுனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு தலைமுறையிலிருந்து ஊழியக்காரர்கள் புறப்படுவார்களாக. இந்த மகனுடைய சந்ததியிலிருந்து தேவ ஊழியக்காரர்கள் புறப்பட வேண்டும். அவருடைய வைராக்கியத்தை தேவன் பார்த்து இந்த பினகாசுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மகனுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அவர் எனக்கு முகமே தெரியாது, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு அவர் சொல்லுவார், ஒரு சாட்சி சொன்னார், ஒரு புத்தவா தான் எனக்கு விசா கொடுத்தது. பட்சிக்கிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். தேவனுடைய அந்த பல்லம் வந்துச்சுன்னா யாரை கொண்டு தேவன் கத்தரை செய்வார். ஐயா, இன்றைக்கு முருகேஷ் என்கிற சகோதரனுடைய பேரை நம்ம என்னவா மாத்துறோம் சொல்லுங்க? பால். பினகாஸ் வந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை. இல்லை, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, ஒழியாது. இவர் வந்து அநேக நேரங்களில் பாவங்களை கபாப் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? ஒரே ஈட்டில் எடுத்து குத்துற மாதிரி இவர்கிட்ட கத்திர எப்போ ஒரு வசனத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற நல்ல தகப்பனே, உடைய அடியானை உடைய அன்பின் கட்டில் கொடுக்கிறோம். ஊழியக்காரர்கள் எல்லாரும் கை வைங்க. ஐயா கை வைங்க.
கை வச்சு ஒரு ஆசீர்வதிங்க. நான் மட்டும் வைக்கக்கூடாது. அன்பு தகப்பனே, உடைய மகன் மேல் தேவ மனிதனுடைய கரங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து முருகேஷ் என்கிற சகோதரனை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பால் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பால் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எழும்பட்டும், திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதட்டும், அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அநேகரை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரட்டும். ஐயா, இந்த மகனுக்கு விசேஷித்த கிருபைகளுக்கு அறிகிறார். பாவத்தை எதிர்த்து நிற்கிற வல்லமையை தாரும் ஆண்டவர். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பு சகோதரர் பாவலை எல்லாரும் வாழ்த்துபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. God bless you. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இனிமே அவர் யாரும் தப்பித்தவரை கூட கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டீங்கன்னா அவர் கையில் கபாப் போட்டு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் அவர் இனிமையாக வந்து இந்த நாளைக்கு என்ன போடுவார்? பால். நம்ம சபையில் கர்த்தர் பால் பாருங்க. ஆனால் 21 நிருபங்களை எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த அடியானும் அநேக நிருபங்களை எழுத வேண்டும். அவருடைய குடும்ப ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவருடைய சந்ததியிலிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழுத வேண்டும். இந்த பரிசுத்தவானுடைய விற்று பரலோக ராஜ்யத்துக்கு என்று உழைக்க வேண்டும். பால் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. உயவர் கையில் பரிமளம் ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகிறோம். ஒரு பெரிய வார்த்தை அல்ல, பெரிய வசனம் அல்ல. சீயோன் சபைக்கு அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் கொடுத்தாயிற்று. வசனங்களை பெற்று